நாளைக்கு நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை சிட்னி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இந்திய அணியின் ஹெட் கோச்சாக இருக்கிற கௌதம் கம்பீர் ஒரு பரபரப்பான பேட்டி ஒன்று அவர் கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் ரோஹித் சர்மா இந்த ஆட்டத்தில் அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எழுப்பின கேள்விக்கு ஒரு திடுக்கிடும் அதிர்ச்சி தரும் தகவலை பத்திரிகையாளர்கள் கிட்ட பதிலாக ரோஹித் சர்மா அவருக்கு எதிராக தற்பொழுது கௌதம் கம்பீர் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 5 பிளேயர்கள் இந்த ஆட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டு வேற புதிதாக 5 பிளேயர்கள் இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இந்திய அணிக்காக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரியுது. ஸோ இதில் மிக முக்கியமாக KL ராகுல் அவருடைய நிலைமையை நினைச்சாதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பாவண்டா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அந்த வகையில் கௌதம் கம்பீர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர்கிட்ட எழுப்பின அந்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா இந்த கடைசி ஆட்டத்தில் அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கம்பீர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆட்டம் துவங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிச் கண்டிஷன் அதை எல்லாமே பார்த்துட்டு தான் நாங்கள் பிளேயிங் 11 முடிவு செய்ய போகிறோம் அப்படின்னு கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்குறப்ப தெல்ல தெளிவாக நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுது. ரோஹித் சர்மா அணியில் இருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு டைரக்டாக அவரை அணியில் இருந்து நீக்காம இப்படி சூசகமாக ரோஹித் சர்மா நாளைய ஆட்டத்தில் அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிறத மறைமுகமாக தற்போது கௌதம் கம்பீர் வெட்ட வெளிச்சமாக்கி சொல்லியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா அவர் மட்டும் கிடையாது, ரிஷப் பண்ட் அவருக்கு பதிலாக த்ருவ் ஜூரல் அவர் அணிக்கு உள்ள வர இருக்காரு. அதே போல கோலி அவரும் நீக்கப்பட்டுட்டு சர்ஃப்ராஸ் கான் இல்லைனா சுப்மன் கில் அவரும் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அப்புறம் பவுலிங் லைன்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆகாஷ்தீப் அவரும் பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆயிருக்காரு. அதே போல முகமது சிராஜ் அவரும் இந்த தொடர் முழுக்க பும்ரா அவருக்கு கூட ஒரு காம்பினேஷன் போட்டு நல்ல ஸ்பெல் இதுவரைக்கும் ஒரு ஆட்டத்தில் கூட வீசினது கிடையாது. அதனால சிராஜ் அதே போல ஆகாஷ்தீப் அவரும் இன்ஜூர் ஆயிருக்கிறதால மீண்டும் ஹர்ஷித் ராணா அதுக்கப்புறமா பிரசித் கிருஷ்ணா இவங்க 2 பேருமே சிராஜ் அதுக்கப்புறமா ஆகாஷ்தீப் இவங்க 2 பேருடைய ரீப்ளேஸ்மெண்டா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. ஸோ இதுல ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே KL ராகுல் அவர் ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் பண்ணாலும் முதல் ஆட்டத்தில் ஓப்பனர், அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர், அதுக்கப்புறமா 1 டவுன், இப்போ திரும்பவும் ஓப்பனர், இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆட்டத்துக்கு ஒரு பொசிஷனில் KL ராகுல் அவர் தள்ளப்படக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமையில தான் நம்ம இந்திய அணியில் இருக்காரு. ஸோ ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா, அதே போல விராட் கோலி, இந்த பக்கம் ரிஷப் பண்ட், அப்புறம் ஆகாஷ்தீப், சிராஜ் இவங்க 5 பிளேயர்களை நீக்கிட்டு புதிய இளம் பிளேயர்கள் கொண்ட பிளேயிங் 11 ரோஹித் சர்மாவுக்கு எதிராக தற்போது கௌதம் கம்பீர் இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலேயாவது இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த அதிரடியான பரபரப்பான முடிவை தற்போது கௌதம் கம்பீர் அவர் எடுத்ததா தெரிய வந்திருக்கு. ஸோ ரோஹித் சர்மா அவரை நீக்கினது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் இது ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரோஹித் சர்மா அவரை பிளேயிங் 11 இருந்து நீக்கினா இது கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சி தரும் தருணமாக தான் இருக்க போகுது. ஸோ ஆட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இறுதியான பிளேயிங் 11 எதுவாக இருக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.